அதாவது மதிப்புக்குரிய ரஜினிகாந்த் அவர்களை பற்றி ஆதவ் அர்ஜுன் பேசிய வார்த்தைகள் நிச்சயமாக மன்னிக்க முடியாது, தவறான வார்த்தை. அது குறித்து ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சியினுடைய சார்பாக மதிப்புக்குரிய எங்களுடைய கட்சியை சேர்ந்த அர்ஜுனமூர்த்தி அவர்கள் ஒரு விளக்கமான அறிக்கையை கேட்டிருந்தார்கள். நல்ல வேளையாக நீங்களும் இப்ப கேட்டிருக்கீங்க. அவர்கள் எங்களுடைய அர்ஜுனமூர்த்தி அவர்கள் விளக்கமாக எழுதியிருந்தார்கள். இருந்தாலும் கூட நானும் பார்த்தேன், ஆதவ் அர்ஜுன் அவர்கள் நிச்சயமாக மன்னிப்பு கேட்பார், தவறுக்கு வருந்துவார் என்று நானும் நினைத்து பார்த்தேன். மதிப்புக்குரிய ரஜினிகாந்த் அவர்கள் அவர் திரையுலகில் ஒரு மிகப்பெரிய இமயம். பன்னெடுங்காலமாக திரையுலகில் ஒரு முடிச்சுடா மன்னனாக வாழ்ந்தவர். மிக சிறந்த ஒரு ஆன்மீகவாதி. ஜாதி, மதம், இனம், மொழிகளெல்லாம் கடந்து அவர் ஒரு சித்தர் புருஷர் போல உள்ளவர். இன்றும் கதாநாயகனாக வலம் வந்து கொண்டிருக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு தலைவர், மிகச்சிறந்த நடிகர், பால்கே விருது பெற்றவர். அவரை பற்றி நேற்று ஆதவ் அர்ஜுன் அவர்கள் பேசியது என்பது உண்மையிலேயே வருந்தத்தக்கது. நானும் மதிப்புக்குரிய விஜய் அவர்கள் அதை கண்டிப்பார், அது குறித்து மறுத்து சொல்வார் என்றெல்லாம் எதிர்பார்த்தேன். நிச்சயமாக அவர்களிடம் அதை எதிர்பார்க்க கூடாது என்றுதான் நினைக்கிறேன். உண்மையிலே வருந்தத்தக்க செய்தி அது. உண்மையிலே ரஜினிகாந்த் ரசிகர்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இனிமேலாவது ஆதவ் அர்ஜுன் அவர்கள் நிச்சயமாக ரஜினிகாந்த் ரசிகர்களிடம் நிச்சயமாக ஒரு வருத்தத்தை தெரிவிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இல்ல, அதனாலதான் இப்ப நான் சொல்றேன். ஏற்கனவே எங்களுடைய அர்ஜுனமூர்த்தி பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக ஒரு விளக்கத்தை கொடுத்திருந்தார். அது போதும் என்று நான் நினைத்தேன். ஆனால் இப்பொழுது 2-3 தினங்கள் ஆகியும் அதற்கு ஒரு பதில் இல்லை. ஒரு மிகப்பெரிய ஒரு சிறந்த ஒரு மனிதரை, மாமனிதரை, அதுவும் அதே திரையுலகில் சேர்ந்த நடிகர் விஜய் அவர்கள் கண்டிக்காது என்பது உண்மையிலே வருந்தத்தக்கது. இது அவருடைய குணநலத்தை பிரதிபலிக்கிறது. இல்ல, அதனால நான் இப்ப சொன்னேன், அவருடைய எண்ணம் அதுவாக தான் இருக்கும் போல் எங்களுடைய உணர்வு தெரிகிறது. இனிமேலாவது வருத்தத்தை தெரிவிப்பார்கள் என்று நான் எதிர்பார்க்கிறேன். தேசிய ஊடகங்கள்ல விஜய்க்கு 80 சீட்டு பிஜேபி பேசிக்கிட்டு இருக்கு அப்படின்னு தொடர்ச்சியா போடப்பட்டிருக்கு. அதுக்கு பிஜேபி தரப்புல இருந்து நேரடியா டெல்லி தரப்புல இருந்து எதுவும் மறுப்பு தெரிவிக்கல. அது உண்மையா? அப்படி பேசப்படுது? அதாவது நான் இப்ப உங்களோட தான் இருக்கிறேன். நான் டெல்லிக்கு போனோம்னா கூட பேச்சுவார்த்தை நடத்தணும் தான் நான் சொல்லியிருப்பேன். நிச்சயமா அதை பத்தி நான் எதுவும் கருத்து சொல்ல முடியாது. விஜய் நேற்று தோரணத்தை வச்சு பாக்குறப்ப, தோரணை வச்சு பாக்குறப்ப என்டிஏ கூட்டணியில அவர் பேச்சுவார்த்தை பேசி கிட்டத்தட்ட சீட்டுகள் எல்லாம் உறுதியா இருக்கு டெல்லியில. அதனாலதான் அவர் சிபிஐ விசாரணை உறுதி அந்த தோரணையில வராருன்ற மாதிரி பேசுறாங்க. நீங்க மறுப்பு தெரிவிச்சிட்டீங்க ஒவ்வொரு முறையும்? இல்ல. அதாவது நீங்க சொல்ற பார்த்தா ஒவ்வொருடைய பாடி லாங்குவேஜ் வச்சு நம்ம ஒரு கருத்து கணிப்பு சொல்லணும். பாடி லாங்குவேஜ் ஒவ்வொருவருக்கும் வித்தியாசமா இருக்கும். சார், நாளைக்கு செந்தில் பாலாஜி போய் சிபிஐல ஆஜராகிறார். நீங்க பலமுறை ஒரு சந்தேகம் இருந்துச்சுன்னு சொல்லியிருந்தீங்க. கரூர் விவகாரத்துல அந்த சதிகள் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி பேசியிருந்தீங்க. செந்தில் பாலாஜி நாளைக்கு போறாரு, எப்படி பாக்குறீங்க? இல்ல, அவர் போயிட்டு வந்த பிறகுதான் தெரியும் அதை பத்தி. எங்களுடைய இது அவர் பின்னணியில செந்தில் பாலாஜி இருப்பார் என அதனுடைய நோக்கங்கள், நடந்த சம்பவங்களை வைத்து சொல்லும் போது செந்தில் பாலாஜிக்கு அதில் பங்கு இருக்கிறது என்றுதான் நாங்கள் சந்தேகப்படுறோம். சிபிஐ விசாரணை செய்து முடிவு செய்வார். அதாவது மதிப்புக்குரிய ரஜினிகாந்த் அவர்களை பற்றி ஆதவ் அர்ஜுன் பேசிய வார்த்தைகள் நிச்சயமாக மன்னிக்க முடியாது, தவறான வார்த்தை. அது குறித்து ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சியினுடைய சார்பாக மதிப்புக்குரிய எங்களுடைய கட்சியை சேர்ந்த அர்ஜுனமூர்த்தி அவர்கள் ஒரு விளக்கமான அறிக்கையை கேட்டிருந்தார்கள். நல்ல வேளையாக நீங்களும் இப்ப கேட்டிருக்கீங்க. அவர்கள் எங்களுடைய அர்ஜுனமூர்த்தி அவர்கள் விளக்கமாக எழுதியிருந்தார்கள். இருந்தாலும் கூட நானும் பார்த்தேன், ஆதவ் அர்ஜுன் அவர்கள் நிச்சயமாக மன்னிப்பு கேட்பார், தவறுக்கு வருந்துவார் என்று நானும் நினைத்து பார்த்தேன். மதிப்புக்குரிய ரஜினிகாந்த் அவர்கள் அவர் திரையுலகில் ஒரு மிகப்பெரிய இமயம். பன்னெடுங்காலமாக திரையுலகில் ஒரு முடிச்சுடா மன்னனாக வாழ்ந்தவர். மிக சிறந்த ஒரு ஆன்மீகவாதி. ஜாதி, மதம், இனம், மொழிகளெல்லாம் கடந்து அவர் ஒரு சித்தர் புருஷர் போல உள்ளவர். இன்றும் கதாநாயகனாக வலம் வந்து கொண்டிருக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு தலைவர், மிகச்சிறந்த நடிகர், பால்கே விருது பெற்றவர்.
அவரை பற்றி நேற்று வந்து ஆதவ அர்ஜுன் அவர்கள் பேசியது என்பது உண்மையிலேயே வருந்தத்தக்கது. நானும் மதிப்புக்குரிய விஜய் அவர்கள் அதை கண்டிப்பார், அது கொடுத்து மறுத்து சொல்வார் என்றெல்லாம் எதிர்பார்த்தேன். நிச்சயமாக அவர்களிடம் அதை எதிர்பார்க்க கூடாது என்று தான் நினைக்கிறேன். உண்மையிலே வருந்தத்தக்க செய்தி அது. உண்மையிலே ரஜினிகாந்த் ரசிகர்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இனிமேலாவது ஆதவ அர்ஜுன் அவர்கள் வந்து நிச்சயமாக ரஜினிகாந்த் ரசிகர்களிடம் நிச்சயமாக ஒரு வருத்தத்தை தெரிவிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். விஜய் இது வரைக்கும் அதற்கு எந்த வித கண்டனமோ அவங்க கட்சியை சார்ந்து இருந்தாலும் எது மன்னிப்பு கூட கேட்கலன்னு பார்க்கல. இல்ல, அதனால தான் இப்ப நான் சொல்றேன். ஏற்கனவே எங்களுடைய அர்ஜுனமூர்த்தி பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக ஒரு விளக்கத்தை கொடுத்திருந்தார். அது போதும் என்று நான் நினைத்தேன். ஆனால் இப்பொழுது 2-3 தினங்கள் ஆகியும் அதற்கு ஒரு பதில் இல்லை. ஒரு மிகப்பெரிய ஒரு சிறந்த ஒரு மனிதரை, மாமனிதரை, அதுவும் அதே ஒரு திரையுலகில் சேர்ந்த நடிகர் விஜய் அவர்கள் கண்டிக்காது என்பது உண்மையிலே வருந்தத்தக்கது. இது அவருடைய குணநலத்தை பிரதிபலிக்கிறது. இல்ல, அதனால நான் இப்ப சொன்னேன், அவருடைய எண்ணம் அதுவாக தான் இருக்கும் போல் எங்களுடைய உணர்வு தெரிகிறது. இனிமேலாவது வருத்தத்தை தெரிவிப்பார்கள் என்று நான் எதிர்பார்க்கிறேன். தேசிய ஊடகங்கள்ல விஜய்க்கு வந்து 80 சீட்டு பிஜேபி பேசிக்கிட்டு இருக்கு அப்படின்னு தொடர்ச்சியா போடப்பட்டிருக்கு. அதுக்கு பிஜேபி தரப்புல இருந்து நேரடியா டெல்லி தரப்புல இருந்து எதுவும் மறுப்பு தெரிவிக்கல. அது உண்மையா அப்படி பேசப்படுது? அதாவது நான் இப்ப உங்களோட தான் இருக்கிறேன். நான் டெல்லிக்கு போனோம்னா கூட பேச்சுவார்த்தை நடத்தணும் தான் நான் சொல்லியிருப்பேன். நிச்சயமா அதை பத்தி நான் எதுவும் கருத்து சொல்ல முடியாது. எப்படி பிரிச்சு பாக்குறாங்கன்னா, குறிப்பா விஜய் நேத்து வந்து தோரணை வச்சு பாக்குறப்ப என்டிஏ கூட்டணியில அவர் பேச்சுவார்த்தை பேசி கிட்டத்தட்ட சீட்டுகள்லாம் உறுதியா இருக்கு டெல்லியில. அதனாலதான் வந்து அவர் சிபிஐ விசாரணை முடிஞ்சு அந்த தோரணையில வராருன்ற மாதிரி பேசுறாங்க. நீங்க மறுப்பு தெரிவிச்சிருக்கீங்க ஒவ்வொரு முறையும். இல்ல, அதாவது நீங்க சொல்ற பார்த்தா ஒவ்வொருடைய பாடி லாங்குவேஜ் வச்சு நம்ம ஒரு கருத்து கணிப்பு சொல்லணும். பாடி லாங்குவேஜ் ஒவ்வொருவருக்கும் வித்தியாசமா இருக்கும். சார், நாளைக்கு செந்தில் பாலாஜி போய் சிபிஐல ஆஜராகிறார். நீங்க பலமுறை ஒரு சந்தேகம் இருந்துச்சுன்னு சொல்லியிருந்தீங்க. கரூர் விவகாரத்துல அந்த சதிகள் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி பேசியிருந்தீங்க. செந்தில் பாலாஜி நாளைக்கு போறாரு, எப்படி பாக்குறீங்க? இல்ல, அவர் போயிட்டு வந்த பிறகுதான் தெரியும் அதை பத்தி. எங்களுடைய இது வந்து அவர் பின்னணியில செந்தில் பாலாஜி இருப்பார் என அதனுடைய நோக்கங்கள், நடந்த சம்பவங்களை வைத்து சொல்லும் போது செந்தில் பாலாஜிக்கு அதுல பங்கு இருக்கிறது என்றுதான் நாங்க சந்தேகப்படுறோம். சிபிஐ விசாரணை செய்து முடிவு செய்வோம். வந்த பிறகுதான் தெரியும் அதை பத்தி. எங்களுடைய இது வந்து அவர் பின்னணியில செந்தில் பாலாஜி இருப்பார் என அதனுடைய நோக்கங்கள், நடந்த சம்பவங்களை வைத்து சொல்லும் போது செந்தில் பாலாஜிக்கு அதுல பங்கு இருக்கிறது என்றுதான் நாங்க சந்தேகப்படுறோம். சிபிஐ விசாரணை செய்து முடிவு செய்வோம்.